வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ப்ரிங் ஆனியன் சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோஸ் போட்டு ஒரு கூட்டும் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவு, கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் க்ரம்பிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு திக்கான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையும் போது ஒரேடியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த சப்பாத்தியை நம்ம நார்மல் சப்பாத்தி மேலே திரட்டாமல் ஒரு சப்பாத்தி திரட்டிட்டு அதுலேருந்து 2 சப்பாத்தியாக பிரிக்க போகிறோம். மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க, தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. பிசைஞ்ச மாவுக்கு நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு தான் நீங்கள் சப்பாத்தி போட ஆரம்பிக்கணும். கையில் ஒட்டாமல் வந்தால் தான் உங்களுக்கு மாவு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பந்து அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிற மாவோட கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த மாவை நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். மாவை முதல்ல நீங்கள் நல்லா உருண்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா மாவில் டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஓவலாக அதை திரட்டிக்கணும். சென்டரில் அப்படியே ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக போ மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு 2 சின்ன கப்பு, அதாவது சர்க்குலர் டிஸ்க் மாதிரி கிடைக்கும். 2த்துலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே மூடிக்கலாம். இது திருப்பி ட்ரை ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ தின்னாக திரட்ட முடியுமோ அவ்வளோ தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாங் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக வரும். இப்போ இந்த சப்பாத்தி போடுறதுக்கு நம்ம தவாவை ரெடியாக சூடு பண்ணி வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை அந்த தவா மேலே சேர்த்துருங்க. இந்த சப்பாத்தி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். ஆனால் குக் ஆனதுக்கப்புறமா இதுலேருந்து நீங்கள் 2 சப்பாத்தி தனியாகவே எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சப்பாத்தி திரட்டினீங்கன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்லாம். லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா 2 சைட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நல்லா வேகட்டும், உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். சப்பாத்தி குக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே 2ஆக பிரித்து எடுக்கலாம். நீங்கள் நல்ல மெல்லிஸாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ருமாலி ரோட்டி மாதிரியே வரும். குக் ஆகும்போது அப்படியே கரண்டி வச்சுட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கிறதுனால இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதுலேயே உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். ஸோ தனியாக பெருசாக ஒன்றும் சைட் டிஷ் தேவையில்லை. பட் நீங்கள் மைல்டாக ஒரு கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சப்பாத்தி கூட கேபேஜ் கூட்டு தான் தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். கூட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பைத்தம் பருப்பு ஊறணுன்ட்டு இல்லை, அப்படியே கூட வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கலாம். வறுத்த கடலைப்பருப்பு, வெந்தும் சாஃப்டாக இருக்கிற கடலைப்பருப்பு நம்மளுக்கு இந்த கூட்டுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 கப் பொடி பொடியாக நறுக்கின கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துருங்க. நான் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே கூட்டில் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கோஸ் நிறைய தண்ணி விட்டுடும், ப்ளஸ் உங்களுக்கு பருப்பும் நல்லா வேகாது. அதனால் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வெந்ததுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கூட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம ஒரு அரப்பு ரெடி பண்ணணும். இது வெந்துட்டுருக்கட்டும். வேகிற டைமில் நம்ம அரப்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான அரப்பு தாங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கூட்டுக்கு காரம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த பச்சை மிளகாயிலேருந்து தான். இது தவிர நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கோம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் இருந்தால் சேர்த்துருங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டே கோஸ் கூடயே சேர்த்துருங்க. பட்டாணி கோஸும் நல்லா ஒத்து போகும், அதனால தான் நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தால் போதும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 1 டீஸ்பூன் நெய், ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை தூவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டுத்தையுமே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.